இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் டீ வச்சு இறக்கிட்டதும் கொஞ்சமாக ரைஸ் வடிச்சிருந்தேன். எனக்கு இல்லை, பாப்பா மதியத்தில் வந்து ரைஸ் கேட்குறாளா, அதனால் கொஞ்சமாக வடித்து வச்சுட்டு காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு மினி சப்பாத்தி போட்டு கார்ன் தான் பாயில் பண்ணி கொடுத்துருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆப்பிள் இருக்குது, ஆனாலும் பாப்பா கோல்டாக இருக்கிறதுனால கார்ன் தான் பாயில் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோம். வரும் பொழுது பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மந்த் எண்ட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும், ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. அது மாதிரி வந்து எனக்கும் இருந்துச்சு. பாப்பா ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு ஸ்வீட் ஷாப் இருந்துச்சு. அந்த ஷாப்புக்கு போய் கொஞ்சம் தேவையான ஸ்வீட்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு வந்திருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுருந்தேன், பாயாசம் தான். நான் வந்து இன்றைக்கி ஃபாஸ்டிங்கிறதுனால நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. ஒரு 11:30க்கு மேலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் போட்டு வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணிடலாம், ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே பூனேயில் வந்து கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் சூடாக செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து லஞ்சுக்கு இந்த வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோமா, அதனால் வந்து 2 பேருமே வந்து சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 11:30க்கு மேலே நான் சாதம் செஞ்சுருந்தேன். எல்லாம் முடிச்சது வந்து ஒரு 12 o'clock ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து ரைத்தா ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி கர்டு இருந்துச்சு, அதோட வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு 12:30க்கெல்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிட்டோம். இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.